Hello guys, welcome back to Windows command line tutorial. போன வீடியோல எப்படி நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது and then எப்படி அந்த டைரக்டரியை ரிமூவ் பண்றதுங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல பாத் வேரியபிள் என்னன்னு பார்க்கலாம். சோ நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் cd டெஸ்க்டாப். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நேவிகேட் பண்ற ஒரு கமாண்ட் லைன் cdங்கிறது. சோ பாத்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரிலேட்டிவ் பாத் and அப்சல்யூட் பாத். ஸோ ரிலேட்டிவ் பாத்துங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த கிஷோருங்கிற ஃபோல்டருக்குள்ளே எனக்கு டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ அப்படி லைன் பை லைனாக ரிலேட்டிவாக நான் நேவிகேட் பண்ணுறது ரிலேட்டிவ் பார்த்துங்க. ஸோ இப்போ எனக்கு டெஸ்க்டாப்லேருந்து உடனே எனக்கு ப்ரோக்ராம், அதாவது சியில் இருக்கிற லோக்கல் டிஸ்கில் இருக்கிற ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் எனக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்சல்யூட் பாத் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிடி நம்ம என்டர் பண்ணிடணும். இப்போ நம்ம வேறு ஃபோல்டருக்குள்ளே போகணும். விச் மீன்ஸ் நம்ம ரிலேட்டிவாக போகல, ஃபுல்லாக அப்சல்யூட்டாக போகிறோம். அந்த அப்சல்யூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோலன், அதாவது லைக் டபுள் கோட்ஸ் போட்டு அதில் நம்ம என்ன லொக்கேஷன் என்டர் பண்ணணும். ஸோ நான் சி லோக்கல் டிஸ்குள்ளே இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்குள்ளே போகணும். ஸோ நான் டேப் அமுத்தினா எனக்கு ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு சியில் இருக்கிற ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்சல்யூட் பாத் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணி அந்த ஃபைல் ஆக்சஸ் முன்னால் கிடைக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி ரிலேட்டிவ் பாத் ஒர்க் ஆகும் அண்ட் தென் எப்படி அப்சல்யூட் பாத் ஒர்க் ஆகும் தெரிஞ்சிச்சு. ஸோ அண்ட் தென் ஒன்மோர் நிறைய கமாண்ட் லைன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் லைன் இருக்குது, விச் மீன்ஸ் VER. ஸோ இந்த கமாண்ட் லைன் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன கரண்ட்டாக விண்டோ ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதாவது என்ன விண்டோஸ் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே காமிக்குது. இருந்தாலும் உங்களுக்கு லைக் இப்போ சப்போஸ் நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் தந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு அந்த என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அப்போ இந்த வேர்ங்கிற ஒரு ஆப்ஷன், விச் மீன்ஸ் வேர்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ஷன், நீங்கள் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு கமாண்ட் லைன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எக்ஸிட். ஸோ ஸ்டார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு என்டர் பண்ணி கேட்குறேன். ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நான் கமாண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்ஸ் என்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியுமே யூஐயில் போய் நீங்கள் ரன் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அது பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு புது கமெண்ட்ஷியல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ கமெண்ட்ஷியல் ஓப்பன் ஆனால் நீங்கள் அதே டைரக்டரியில் இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸில் டைரக்டரி இருக்குது. ஒன்ஸ் நான் முதல்ல போனீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன எந்த இடத்துல டைரக்டரி நீங்கள் ஸ்டார்ட் தரீங்களோ அதே டைரக்டரியில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நான் ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர்லேருந்து காமிக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் பாத் அப்சல்யூட் பாத் உங்களுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஷெல்லில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும். அதே அப்சல்யூட் பாத்தில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நான் எக்ஸிட் ஆகுது? அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே க்ளோஸ் பட்டன் கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகிடலாம். பட் இதுக்கு நீங்கள் விஎஸ் கோல டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சம் ஐடியில் நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஐடியிலாம் பார்த்தீங்கன்னா டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் பட்டன் ஆப்ஷன் இருக்காது. அது நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸிட்டுங்கிற ஒரு கமெண்ட் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸிட்னா ஜஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். நான் ஒன்ஸ் நான் இதை என்டர் பண்ணேன்னா எனக்கு இது டோட்டலாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸிட் பண்ணுறது அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணுறது கமெண்ட் ப்ராம்ப்டை. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கரண்ட் விண்டோஸ் வெர்ஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் லைன் பார்த்தோம். அண்ட் தென் பாத் வேரியபிள் பார்த்தோம், அப்சல்யூட் பாத்னா என்ன, தென் ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்படி தான் நீங்கள் பாத் வேரியபிள் கூட ஒர்க் பண்ணுவீங்க.